ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாக்கிங் போகிறதுக்காக கிளம்புனேன். அங்கே ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்குது பாருங்கள், அதை பார்க்குறீங்களா? எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது உங்களுக்கு ரயில்வே காலையிலேருந்து அதை காமிக்கணுங்கிறதுக்காக கேமராவை அப்படி திருப்பி இப்படி திருப்பி எடுத்தேன். ஏன்னா நடந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கேமராவை அப்படி திருப்பி இப்படி திருப்பி வேறு ஆங்கிளில் காமிக்கணும். ஒரே இடத்துக்கு தான் வாக்கிங் போகிறோம். ஆனால் அதையே திருப்பி திருப்பி போடுறது நல்லாவும் இருக்காது. இருந்தாலும் எனக்கு எடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த சமயத்தில் பொழுது போகணும் இல்லைங்களா வாக்கிங் போகிறப்போ, அதனால் எடுத்துக்கிட்டே போவேன். அப்புறம் நடக்கிற ஷார்ட்டை எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். நான் 30 நாளும் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அந்த நாளுங்களில் பட்டு புடவை தான் கட்டிட்டு போகணுன்னு. அதனால் பழைய புடவைங்க 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த புடவைங்கெல்லாம் எடுத்து டிங்கரிங் பஞ்சரிங்லாம் போட்டு கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். இது எங்கள் ஃப்ரெண்டு ரங்கநாயகி எடுத்து கொடுத்தது. பாருங்கள், கேமரா ஆங்கிள் எப்படி வச்சுருக்கிறோம் பாருங்கள். பாலமகேந்திரா மாதிரி என் தலைக்கு மேலே செடிங்கள்லாம் இருக்கிற மாதிரி. எவ்வளோ தான் போட்டாலும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வரதில்லை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரெயின் வந்த சத்தம் கேட்டு அதை எடுத்து காமிக்கணும்னு எடுத்தேன். கடைசியில் அந்த ட்ரெயின் வந்தது பக்கத்து தண்டவாளத்தில். ஒரே ஸ்லீப்பாக வந்துருச்சு. காலையில் வந்துருச்சு. இதெல்லாம் கூத்தெல்லாம் நடக்குது வாக்கிங்கில். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.